அதுக்காக தான் மக்களிச்சு வந்தாலே வேமா டேட் கொடுத்துரு வந்துருவேன். ஆமாமா. ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடாத அளவுக்கு எதுவா இருந்தாலும் அந்த அளவுக்கு நேத்து கூட கொண்டு போய் விட்டு வந்தேன். சும்மா டேய். ஓகே ஆனந்த். ஹலோ நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இப்போ? நீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. வேமா வந்து நிக்கணும். அதேதான் எதுக்குன்னா நான் இப்ப எதுக்கு வந்தேங்கிறது இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்கள் கூட்டம் நிறைய வந்திருக்காங்க. அது பொதுவாவே ஒரு நிகழ்ச்சினா ஆம்பளை ஆளுங்க சாயங்காலம் ஆனோடனே அந்த ஊர்ல கச்சேரி போட்டுருக்காங்க. வாயா பைக் எடுத்துட்டு போய் 4 பேர் ஒரே பைக்ல போய் பாத்துட்டு வருவோம்னு வர்றது வாஸ்தவம் தான். ஆனா பெண்கள் வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க? ராஜலட்சுமி வந்திருக்கு. தேங்க்ஸ்கா. ஏதோ ஒரு கவுண்டர் கொடுத்தீங்க. உங்க ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க போலயா? இல்ல அண்ணனை பார்க்க தான் வந்திருப்பாங்க. பெரிய ஆயிருவாங்கல்ல என் ஃபேன்ஸ்லாம். ஓ ராஜலட்சுமி பாக்குறக்கா வந்திருக்காங்க. சரி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு. என்னக்கா கை தட்டுங்கக்கா. ஒரு சை டைப்பான கேர்ளுங்கறனால தேங்க்ஸ்கா. சை டைப்பான கேர்ளுங்கறனால நான் குடும்பம் நடத்துறது எப்படி, அதுல ஒரு பிரச்சனை வந்தா சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு நல்லபடியா 4 டிப்ஸ் கொடுப்பேன் நம்பி தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அதுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துட்டு தான் போவேன். வீட்ல கொளுத்தி போட்டு விட்டு தான் போவீங்க நீங்க. நல்ல விஷயமா? யூஸ்ஃபுல்லான விஷயம். ஒண்ணும் இல்லக்கா. வீட்டுக்கார பத்தி நான் இப்ப ஒரு பாட்டு பாட. அப்படியா? ஆமா எங்க வீட்டுக்கார பத்தி. அவரை பத்தி பாடினா அவர் சேர்ல உட்கார மாட்டாரு. ஒரே டப்புன்னு எந்திரிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு வியாதி. ஆமாப்பா வந்துட்டேன் செல்லம். இல்ல என்னைய பத்தி பாட்டுன்னொன்னே என்னால இங்க உட்கார்ந்திருக்கவே முடியல. ஆமாங்க உங்களை பத்தி ஒரு பாட்டு. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பெருமையா நினைக்கிற மாதிரி பாடிடுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இது வந்து வீட்டுக்கார பத்தி ஒரு பாட்டு. அதனால இந்த பாட்டு கேட்கும் போது வந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் உங்க வீட்டுக்கார மனசுல நினைச்சுக்கங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நினைச்சுக்கங்க. அப்புறம் என்ன பண்றது? என்ன கஷ்டம் தான் அங்க ஒரு அக்கா. ஆமா கரெக்டா சொன்னாடி ராஜலட்சுமி அப்படின்றாங்க. இருமா நீ என்னை பத்தி நல்ல விதமா தானே பாட போற? நான் சூப்பரா பாட போறேன். அதானே பார்த்தேன். பத்தி கெத்தா பாட போறேன். இல்ல என்னை பத்தி சொல்லும்போது பாட்டு முடியற கூட நங்கூர மாதிரி 4 பிட் போடு. அப்படி போடு. அத நீ போய் சும்மா உட்கார்ந்து பார்த்தா மட்டும் பாரு. ஆமா ஓகே. என்ன அக்கா ஒண்ணுமில்ல. சூப்பர். ஓகே தானக்கா? ரெடி. தன்னனானே நானே தன்னானே தானே